தரேன். இப்போ நம்மளுடைய அன்பின் 5 திணைகளுக்கான அதனுடைய நில அமைப்பும் அதனுடைய பொழுதுகளும் அங்கே பின்பற்றக்கூடிய முதற்பொருள் கருப்பொருள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு அந்த 5 திணைகளுக்கும் பாகுபாடு செய்யப்பட்டுள்ளது. முதல்ல 5 திணைகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதே வினாவிடையில் நீங்கள் எழுதும் பொழுது கூட குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணிக்கணும், வரிசைப்படுத்திக்கணும், மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. மாற்றி மாற்றி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த நில வேறுபாடு தெரியாமல் போய்விடும். அதனால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. முதல்ல மலையிலேருந்து தொடங்கி மலையினுடைய அடிவார பகுதி காடு, காடினுடைய அடிவார பகுதி வயல், வயலுடைய அடிமட்டம் கடல். இந்த 4 நிலங்கள் தான் முதல்ல இருந்ததாக செய்திகள் நமக்கு தெரிகிறது. இந்த 4 நிலங்களில் குறிஞ்சியும் முல்லையும், இந்த 2 நிலங்கள் இருக்கு இல்லையா, குறிஞ்சி முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிலங்களும் தன்னுடைய இயல்பிலிருந்து இயற்கை சீற்றத்தால் திரிந்து உருவானதே பாலை. இது தன்னோட இயல்பு நிலையிலேருந்து திரிஞ்சு மாறினது தான் பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லையும் குறிஞ்சியும் மொய்மையில் தெரிந்து அப்படின்னு ஒரு நூற்பா இருக்குது. அந்த நூற்பா அடிப்படையில் இந்த 2 நிலங்களும் தங்களுடைய இயற்கை சீற்றங்களால் மாறுபட்டு பாலையாக மாறியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நில அமைப்பின் அடிப்படையில் பார்த்துங்க. மலை, மலையினுடைய அடிவாரம் காடு, காடினுடைய அடிவார பகுதியாக வயல்வெளிகள், அந்த வயல்வெளிகளுடைய நிலப்பகுதியாக கடல், கடலை தொடர்ந்து இந்த 2 நிலங்களும் திரிந்து ஏற்பட்டதால் பாலை நிலம் அப்படிங்கிறத அடிப்படை செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. மருதம் வயலும் வயலும் சார்ந்த இடமும், நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடம், பாலை மணல் மணல் சார்ந்த இடம். இந்த நில பாகுபாடில் இந்த நில அமைப்பையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது மலைப்பகுதி வரும், முல்லைன்றப்ப காட்டு பகுதி வரும், மருதுங்கிறப்ப வயல்வெளி பகுதிகள் வரும், நெய்தல்ங்கிறப்ப கடல் பகுதிகள் வரும், பாலைங்கிறப்ப மணலும் மணல் சார்ந்த பகுதியும் வரும். சரி, இது 5 திணைகள். இந்த 5 திணைகளும் பெரும்பொழுது ஆறும் சிறும்பொழுது ஆறும் ஆகிய இந்த 12 பகுதிகளும் இந்த 5 பகுதிகளும் சேர்ந்து தான் முதற்பொருள். இந்த 5 பகுதிகளும் இந்த 12 பகுதிகளும் சேர்ந்து தான் முதல் பொருள். அதுக்கு அடுத்தபடியாக கருப்பொருள். கருப்பொருள் நாம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து தொடங்கி உணவு, மா, பறை, முழக்கம் எல்லாவற்றையும் அடிப்படையாக ஒரு 16 பொருட்களின் அடிப்படையாக கருப்பொருள் நிலவும். அப்புறம் உரிப்பொருள். இந்த உரிப்பொருள் என்பது வேற ஒன்றும் இல்லை, இந்த 5 நிலங்களுடைய ஒழுக்கம், இங்கே வாழக்கூடிய மக்கள் எந்த ஒழுக்கத்தில் இருப்பார்கள் அப்படின்னு, பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், கூடலும் கூடல் நிமித்தமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பகுதிகளாக இது வரும். இதுதான் அதனுடைய உரிப்பொருள், உறுதிப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாழ்க்கையினுடைய நிலையை விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் முதல் 3 பொருள்கள். இந்த முதல் பொருளில் இந்த நிலமும் இந்த பெரும்பொழுது ஆறும் சிறும்பொழுது ஆறும் வரும். அப்புறம் கருப்பொருளில் உணவு, மா, பறை, முழவு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தெய்வங்கள் அதனுடைய அடிப்படையில் வரும். அப்புறம் உரிப்பொருள் ஊடலும் உடல் நிமித்தமும், பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், கூடலும் கூடல் நிமித்தமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 5 நிலங்களுக்கும் அதனுடைய ஒழுக்க வரலாறு சொல்லப்படும். சரி, நம்ம இப்போ அதன் அடிப்படையில் பெரும்பொழுதுகளை எப்படி ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெரும்பொழுது 6 பகுதிகளை உடையது. கார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அப்புறம் கூதிர், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில் அப்படின்னு இது ஒரு பருவத்துக்கும் ஒவ்வொரு பருவமும் நடைபெற நம்முடைய ஒவ்வொரு பருவங்களும் நடைபெறுவதற்கு, அதாவது என்னென்ன சீசன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பருவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம ஒவ்வொன்றும் கோடைக்காலம் குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே அடிப்படையில் இதுவும் நம்முடைய தமிழ் மாத அடிப்படையில் வரையறை செய்யப்பட்டுள்ளது. 2 மாதங்களாக ஒரு பகுதிக்கும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் 2 மாதங்கள், 2 மாதம்.
ஒவ்வொரு பகுதிக்கும் 2 மாதம் நீங்கள் எழுதணும். 6 பகுதிகள் பெரும்பொழுது. அதில் 6 பகுதிகளில் கார் கூதிர் முதல்ல எழுதிடுங்க. இது 2ம் எழுதிடணும். அதுக்கப்புறம் முன்பணி பின்பணி, இளவேனில் முதுவேனில் எல்லாம் எதிர்ப்பதமாக எழுத கற்றுக்கணும். அடிப்படை மனப்பாடம் பண்ணும் பொழுது கார் கூதிர், முன்பணினா பின்பணி, இளவேனில்னா முதுவேனில். ஆக 6 வந்து விடுகிறது உங்களுக்கு. 6 பகுதிகள். இந்த 6 பகுதிகளுக்கும் மாத அடிப்படை செய்ய வேண்டும். மாத அடிப்படையில் ஆவணி, ஆடி. இது எப்படி இப்போ மனப்பாடமாக நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள். தமிழ் மாதங்களுடைய தொடக்கம் வந்து சித்திரை அப்படிங்கிறது. இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதங்களை விட்டு அடுத்தபடியாக நாம் சொல்லி பார்த்தா, இது எதுக்குன்னா மனப்பாடம் எப்படி பண்ணி இங்கே எழுதுறது தப்பு இல்லாமல் எழுதணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த 4 மாதத்தை சொல்லி பார்த்துட்டு நம்ம எப்போவுமே எழுதும் பொழுது ஞாபகமாக ஒரு முறை சொல்லி பார்க்குறேன்னா ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இதை சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அடுத்து என்ன மாதங்கள் வருதோ அது அடிப்படையாக வச்சுக்கோங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி எழுதி பார்த்துக்கலாம். அப்படியே சொல்லிவிட்டு இதை 2 மாதமாக அதுக்கு போட்டுட்டு கடைசியாக சித்திரை முதல்ல இருந்து அடிப்படை 4 மாதங்களில் கடைசி இறுதி பருவத்திற்கு சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்னு மாற்றி எழுதி கொள்ளுங்கள். இதுதான் வந்து நம்ம வந்து பெரும்பொழுதுகளை பிரிக்கக்கூடிய முறை. 6 பருவங்கள். அந்த 6 பருவங்களுக்கும் 2 மாதங்கள். சரி, அப்புறம் 6 பகுதிகள் சிறும்பொழுது. இது மாத அடிப்படையில். இது வந்து பொழுதுகளுடைய அடிப்படையில் காலை, மாலை, ஏற்பாடு, யாமம் அப்படின்னு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள அந்த பகுதி அடிப்படையில் சிறும்பொழுதுகள் இருக்கும். சரி, உங்கள் புத்தகத்தை பார்த்துங்க. நான் சிறும்பொழுதுகளை எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்லி தந்துடுறேன். மாலை, யாமம், வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு அப்படின்னு 6 பகுதிகளாக சிறும்பொழுதுகளை நாம் பிரித்திருக்கிறோம். மாலை கதிரவன் மறைந்த பிறகு இரவு பொழுதின் முன்பகுதி. கதிரவன் வந்து மறைந்த பிறகு 6 மணியினுடைய தொடக்கம். 6 மணி ஆயிடுச்சுன்னாவே அது என்னன்னு சொல்கிறோம்? மாலை நேரம். அந்த மாலை நேரத்தினுடைய தொடக்கம்தான் மாலை. முதல்ல மாலை நேரத்துக்கு அந்த கதிரவன் மறைந்த பிறகு இரவு பொழுதின் முதற் பகுதி. இரவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் நம்ம முதல்ல மாலைங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யாமம். இது வந்து நள்ளிரவு, இரவு பொழுதின் நடுப்பகுதி. அதாவது 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இதை பிரிச்சுக்கலாம். நள்ளிரவு, நடு நிசி நேரம், உச்சி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நள்ளிரவு. மாலையிலிருந்து தொடங்குங்க. அதுக்கப்புறம் இரவு பகுதி, அதுக்கப்புறம் நள்ளிரவு பகுதி, அதுக்கப்புறம் விடியல். விடியல் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சுண்ணாம்பு கலந்த மேகம், சுண்ணாம்பு தொட்டில் நிலத்தில் சுண்ணாம்பு கலந்தது போல் அப்படின்னு சொல்லுவார் பாரதிதாசன் சொல்லும் பொழுது குடும்ப விளக்கில். அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த இரவை நாம் வகைப்பாடு, அந்த பகல் பொழுதை, வைகறை பொழுதை, வைகறைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி விடிந்தும் விடியாமலும் இருக்கக்கூடிய அந்த கதிரவன் தோன்றுவதற்கு முன் இரவு பொழுதின் முன்பகுதி. இந்த 4 மணிக்கு, 4 மணியிலிருந்து 6 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நாம் என்னன்னு சொல்கிறது, வைகறை அப்படி. காலை 6 மணியிலேருந்து தொடக்கம். காலை நேரம் 6 மணியிலேருந்து கதிரவன் தோன்றிய பின் பகற்பொழுதின் முற்பகுதி, அதாவது முதற் பகுதி. அதே மாதிரி நண்பகல் 10 மணியிலேருந்து 12 மணிக்குள்ளே இருக்க அந்த பகுதிகள் நண்பகுதி, அதாவது பகற்பொழுதின் நடுப்பகுதி. ஏற்பாடு பகற்பொழுதின் இறுதி பகுதி, 12லேருந்து 1 மணி வரைக்கும் அதோட முடிஞ்சு போயிடுது. அந்த பகலுங்கிறது முடிஞ்சு போயிடுது. மதிய வேளை தொடங்கி விடுகிறது. ஆகதால் முதல்ல நாம் வந்து என்ன பண்ணணும், சாயந்தரத்திலிருந்து கணக்கு பண்ணணும். சாயந்தரன்றது என்னது, மாலை. மாலைக்கு அப்புறம் யாமம், நடு இரவு. அதுக்கப்புறம் விடுகின்ற பகுதி வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு அப்படின்னு தொடங்கி முடிக்க வேண்டும். சரி,
ஐந்திணைக்குரிய கருப்பொருட்களை எப்படி மனனம் செய்யலாம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதற்பொருள்